வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் தான் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு வயதை கடந்தவுடன் அமைதி பாவிக்கின்றனர். இந்த அமைதி எதனால் ஏற்படுகிறது என்றால், அந்த பெற்ற பிள்ளைகளோடு தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும் பொழுது அந்த பிள்ளை என் பேச்சை கேட்பதில்லை. அதனால் அந்த பிள்ளையிடம் நான் ஏன் பேச வேண்டும் என்று ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம், ஏன் வருட கணக்கில் கூட பேசாமல் இருக்கின்றனர். இது எந்த விதத்தில் நியாயம்? நீ பெற்ற பிள்ளையிடம் நீயே பேசாமல் இருந்தால் அது நிச்சயமாக அது மிக மிக கோழைத்தனமான ஒன்றே என்று நீங்கள் உங்கள் மனதில் ரீங்காரமிட்டு ஒழித்து கொள்ளலாம். ஆம், நான் எப்படி என் பிள்ளையிடம் பேச வேண்டும்? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை, ஏன் நீங்களே உங்கள் பிள்ளையிடம் சண்டையிட்டாலும் அடுத்த நிமிடமே அந்த பிள்ளையிடம் சென்று பேசுங்கள். அந்த பிள்ளை உங்களை விட்டு விலகிச் செல்லும். மீண்டும் சென்று பேசுங்கள். மீண்டும் விலகிச் செல்லும். மீண்டும் சென்று பேசுங்கள். மீண்டும் விலகிச் செல்ல 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 அந்த பிள்ளை உங்கள் அருகில் வந்து நிச்சயமாய் உங்களை புரிந்து கொள்ள எத்தனைக்கும். நீங்கள் பேசுவதில் தான் அந்த தடைக்கற்கள் நீங்கி உங்களை நீங்களும் உங்கள் பிள்ளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் இங்கே பலர் நான் எதற்காக பேச வேண்டும் என்று ஒரு சொல் உங்கள் பிள்ளை சொல்லிவிட்டால் போதும், அந்த பிள்ளையிடமிருந்து மிக மிக அதிகமான தூரத்தை அடைந்து விடுகிறது. ஆகா, நான் இந்த பிள்ளையினை பெற்று எனக்கு மிக மிக மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று வெம்பி 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 உங்களை நீங்களே அழைத்துக் கொள்கின்றனர். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையிடம் நெருக்கம் அதிகமாக வேண்டும் என்று இதற்காக சொல்லவில்லை. அட்லீஸ்ட் ஒரு விதமான இணக்கம் ஏற்படுவதற்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பேசினால், மனதிலிருந்து நீங்கள் பேசினால் அந்த பிள்ளை உங்களுடன் ஒத்து வந்து நிச்சயமாய் உங்கள் மீது மிக அளப்பரியான அன்பினை கொடுக்கும் என்பதே யதார்த்தமான உண்மை. பேச்சுவார்த்தை எதிலும் வெற்றியை கொடுக்கும் என்பதே இந்த சான்றோன். நான் என்னை கூறிக்கொள்ளவில்லை, உங்களைப் போல சான்றோனுக்கு தெல்ல தெளிவாக புரிய வேண்டிய உண்மை. வணக்கம்.